ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تجعلنا فتنة للذين كفروا واغفر لنا ربنا إنك أنت العزيز الحكيم صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில்லதீன கஃபரு, எங்கள் இறைவா, உன்னை நிராகரித்து விட்டவர்களுக்கு எங்களை சோதனையாக ஆக்கிவிடாதே. வக்ஃபிர் லனா ரப்பனா, இன்னும் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ அனைத்தையும் அறிந்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடைய பாவத்தை மன்னிப்பதையே அல்லாஹ் விரும்புறான். ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எதை அல்லாஹ் விரும்புவானா, மன்னிக்கிறத அல்லாஹ் விரும்புவான். எந்த அடியானுக்கும் மன்னிப்பு வழங்காமல் இருப்பதை அல்லாஹ் பிரியப்பட மாட்டான். எப்படியாவது தன்னுடைய அடியான் தன்னிடத்துல மன்னிப்பு கேட்கணுங்கிறத எப்படி அல்லாஹ் விரும்புறானோ, அதே போன்று வக்ஃபிர் லனா ரப்பனா, எங்கள் இறைவா, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்பதாக ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது அவனுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவதையே அல்லாஹ் விரும்புறான். ஆனா அந்த மன்னிப்பை அல்லாஹ் விரும்பியும் ஒருவர் பெற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் விரும்புறான் இந்த அடியானை மன்னிக்கணும்னு, ஆனா அந்த மன்னிப்பை அவரால் முழுமையாக பெற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அது அவனின் மீது குற்றம் என்பதாக சொல்லப்படுது. யாரின் மீது? தௌபா செய்யக்கூடிய அந்த அடியானுடைய தௌபாவுல குறை இருக்கு, இல்லைன்னா அந்த அடியானுடைய செயல்ல குறை இருக்கு. ஒரு அடியான அல்லாஹ் எப்போதும் மன்னிக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒரு பாவத்தை செய்யறாரு, அந்த பாவத்தை செஞ்சுட்டு அவருக்கு மனதுல கவலை ஏற்படுது, மனதுல அந்த பாவத்தை நினைச்சு வருத்தப்படுறாரு, வருந்துறாரு, அல்லாஹ்ட்ட கையேந்துறாரு. ஏன் அல்லாஹ், இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன் என்பதாக வருத்தத்தோடு அவர் கையேந்தி மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்ட உடனே அல்லாஹ் மன்னிப்பை வழங்குறான். ஆனா மீண்டும் அவர் அதே பாவத்தை செய்யறாரு, மீண்டும் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கிறாரு, அல்லாஹ் அவரை மன்னிக்கிறான். அவர் மீண்டும் அந்த பாவத்தை செய்யறாரு, மன்னிப்பு கேட்கிறாரு, அல்லாஹ் மன்னிக்கிறான். மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்து அவர் தௌபா செய்யும் பொழுது அவர் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விட்டு தூரமாக்கப்படுறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் யாருடைய பாவத்தை மன்னிக்கிறான் அப்படின்னு சொன்னா, கடுமையான நெருக்கடியான துன்பங்களும் நெருக்கடியான சோதனைகளும் ஒரு அடியான்ட்ட வந்து சேரும் பொழுது, அவர் ரொம்ப நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுறாரு, இல்லைன்னா கடுமையான துன்பங்கள் அவருக்கு வந்து சேருது. இந்த நெருக்கடி, இந்த துன்பங்களும் இந்த சோதனைகளும் இருக்கும்போது கூட கொஞ்சம் கூட என்ன செய்யல, இபாதத்துல குறை வைக்கல, அல்லாஹ்விடத்துல அவர் மன்றாடுறாரு, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருந்தால் அவருக்கு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் உடனடியாக தன்னுடைய மன்னிப்பை வழங்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இரண்டாவது, யாருடைய மன்னிப்பை, யாருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொன்னா, சுபுகு தொழுகையை எவர் ஒருவர் தவறாமல் தொழுகின்றாரோ, சுபுகனுடைய தொழுகையை எவர் ஒருவர் தவறாமல் தொழுகிறாரோ அவருடைய தௌபா உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுது. அவருடைய தேவையான பொறுப்புகளை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொள்கிறான். அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குதோ, அவருக்கு என்ன தேவை இருக்குதோ, அந்த தேவையும் அந்த பொறுப்பையும் அல்லாஹ் தன் புறத்துல எடுத்துக்கிறான். அதே போன்று அடுத்தவர்களுடைய தேவையை ஒருவர் நிறைவேற்றி வைக்கிறார். அந்த தேவை ரொம்ப பெரிய தேவையாக இருக்கலாம் அல்லது சின்ன தேவையாக இருக்கலாம். ஒரு தேவையை நிறைவேற்றி வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த அடுத்தவருடைய தேவையை தன் தேவையாக நினைத்து நிறைவேற்றி கொடுப்பவருடைய தௌபாக்கள் அல்லாஹ்விடத்தில் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். அவருடைய பொறுப்புகளை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்வார். அடுத்து சொல்றாங்க, அடுத்தவர்களுக்காக வேண்டி ஒருவர் அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு தேடுறார். ஒருவர் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, அந்த பாவத்திலிருந்து அவர் மீள மாட்டேங்கிறார். ஆனா அவர்கிட்ட போய் என்ன செய்யறோம், இது பாவமான காரியம், இது ஹராமான காரியம், இந்த காரியத்தை நீ செய்யாத, இந்த பாவத்தை நீ செய்யாத என்பதாக அவரை அந்த பாவத்திலிருந்து தடுப்பதற்கு உண்டான முயற்சியை மேற்கொள்றோம். அது யாராக வேணாலும் இருக்கலாம், நம்ம கூட பிறந்த சகோதரனா இருக்கலாம், அல்லது நமக்கு தெரிந்தவரா இருக்கலாம், உறவுல உள்ளவரா இருக்கலாம்,
அல்லது நம்முடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். அவர் பாவம் செய்யறாரு, அவர்கிட்ட போய் நாம சொல்றோம் இந்த பாவத்தை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்றோம். ஆனா அவர் கேட்கல, அவர் அந்த பாவத்திலிருந்து அவர் வெளியே வரவே இல்லை. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல இவர் என்ன செய்யறாருன்னா, யா அல்லாஹ், இந்த சகோதரர் இப்படிப்பட்ட ஒரு பாவத்துல இருக்கிறார், அவரை பாவம் செய்யாமல் நீ பாதுகாப்பாயாக, அந்த பாவத்திலிருந்து அவரை நீ மீள வைப்பாயாக என்பதாக இன்னொருவருடைய பாவத்திற்காக வேண்டி இவர் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தால் இவருடைய தௌபாவை அல்லாஹ் விரைவாக ஏற்றுக்கொள்கிறான், அவருக்கு நிறைவான உதவியை வழங்குகின்றான், அவருடைய தேவைகளையும் பொறுப்புகளையும் அல்லாஹ் தன்னுடைய தேவையாக பொறுப்பாக எடுத்துக்கொள்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தௌபாவினுடைய மகிமையை நாம இங்க விளங்கிக்க முடியாது. இங்க நாம அல்லாஹ்ட்ட கையேந்தி யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு என்பதாக நம்ம கேட்கிறோமே, இதனுடைய சிறப்பும் இதனுடைய பிரயோஜனமும் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான், குல்நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரன் லவ் கானு யஃப்கஹூன். நபியே, நீங்கள் அவர்களிடம் கூறுங்கள், நரக நெருப்பினுடைய அந்த உஷ்ணம் இருக்குது. நரக நெருப்பை பத்தி அல்லாஹ் சொல்லல, நரக நெருப்பினுடைய அந்த உஷ்ணம், அதனுடைய அந்த ஜுவாலையினுடைய அந்த ஒரு உஷ்ணம் இருக்குது, அது ஆக கொடுமையானது என்பதை அவர்கள் புரிந்திருக்க வேண்டுமே என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ எவர் பிரார்த்தனை அதிகமா செய்கிறார், அதுல தௌபாவை அதிகமா செய்கிறாரோ, அந்த நரக நெருப்பினுடைய அந்த உஷ்ணத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் அவர் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு பெறார். இங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு தௌபாவிற்கு பகரமாக அல்லாஹ் அவருக்கு நன்மையை வழங்குறான், அவருடைய பாவத்தை மன்னித்து இந்த கொடிய நரகத்தினுடைய அந்த நெருப்பினுடைய அந்த உஷ்ணத்திலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பு வழங்குகிறான் என்பதாக அல்லாஹ் திருமறையில பதிவு செய்யறான். இவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர் யார் அப்படின்னு சொன்னா, ஒருவருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கப்படுது, ஒருவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. பொறுப்பு அப்படின்னு சொன்னாலே அது அமானிதம். ஒரு பொறுப்பை நமக்கு கொடுக்குறாங்கன்னா அது அமானிதம். ஒரு ஊருக்கு தலைவராகிறார், அல்லது ஒரு மஹல்லா ஒரு பள்ளிவாசலினுடைய தலைவராகிறார், அல்லது ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்புதாரியா இருக்கிறார். அந்த குடும்பத்துல இவர் தான் பொறுப்புதாரி. பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தலைமையா இவரை தான் முன் வைக்கிறாங்க. எப்ப அவர்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுது, அல்லது ஒரு கடை, அந்த கடையினுடைய முதலாளி என்ன செய்யறார், அவரை நம்பி அந்த கடையை ஒப்படைக்கிறார், அது அவருக்கு அமானிதம். இல்லது யார்கிட்டையாவது நாம ஒரு பணம் கொடுத்து வைக்கிறோம், அது அவருடைய அமானிதம், பொறுப்பு, அது அவருடைய அமானிதம். இந்த பொறுப்பை வாங்கிக்கிட்டு அந்த பொறுப்புக்கு உண்டான எந்த விதமான வேலையும் அவர் செய்யல. அவரு அந்த பொறுப்பை வாங்கிக்கிட்டாரு, அவர் எந்த விதமான வேலையும் செய்யல. அந்த பொறுப்பை வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறார். ஆனா அந்த பொறுப்பை வைத்து அவர் மோசடி செய்யல, அந்த பொறுப்பை வைத்து அவர் அனாவசியமாக வேற ஏதோ அவர் தனக்கு செஞ்சுக்கல. அந்த பொறுப்புக்கு உண்டான வேலையை செய்யாம சும்மா இருக்கிறார். அப்படி இருந்தாலே போதும், அவர் மோசடி செய்தவராகத்தான் அல்லாஹ் அவரை பார்ப்பான். அந்த பொறுப்பை வைத்து கொண்டு அவர் எந்த மோசடியும் செய்யல, யாரை ஏமாத்தல, அந்த பொறுப்பை கொண்டு பணம் சம்பாதிக்கல, அந்த பொறுப்பை சொல்லி ஏமாத்தல. ஆனா அந்த பொறுப்புக்கு உண்டான வேலையை அவர் செய்யாம சும்மா இருந்தாலே அவர் மோசடி செய்தவராகத்தான் அல்லாஹ்விடத்துல என்ன செய்வார், அவர் கணக்கிடப்படுவார். அது மட்டுமல்லாமல் ஒருவருக்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பை வழங்கி அதுல அவர் மோசடி செய்யறார், அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொறுப்பை வைத்து அவரு சம்பாதிக்கிறாரு அல்லது ஏமாத்துறாரு, அந்த பொறுப்பை வைத்து மோசடிகள் செய்யறாரு. அப்படி மோசடி செய்தார் அப்படின்னு சொன்னா யமூத்து யௌம யமூத்து, அவர் அந்த நிலையிலேயே அவர் மௌத்தாயிட்டார். யமூத்து, அந்த நிலையில அவர் மௌத்தாயிட்டார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, அவருக்கு சொர்க்கத்தை தடையாக ஆக்கி விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். புகாரியில இந்த ஹதீஸ் இடம்பெறும். அப்போ யார் துன்பமான கஷ்டமான நேரத்திலையும் இறை கட்டளைகளை, இறை கடமைகளை அல்லாஹ்விற்கு பயந்து நிறைவேற்றாரோ அவருடைய தௌபாவை அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்றான். அதே போன்று எவர் ஒரு சுபுகு தொழுகிறாரோ அவருடைய தௌபா உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்தவருடைய தேவையை ஒருத்தர் நிறைவேற்றி வைக்கிறார், அது ரொம்ப பெரிய தேவையோ சின்ன தேவையோ, அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். பிறரை பாவத்திலிருந்து மீட்பதற்காக வேண்டி இவர் அல்லாஹ்ட்ட தௌபா செய்றார். வேறு ஒரு பாவம் செய்யறாரு, அவருக்காக வேண்டி அல்லாஹ் இவரை பாவத்திலிருந்து பாதுகாத்து கொடுன்னு பிரார்த்தனை செஞ்சா அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இவங்களுடைய துவாக்கள் தௌபாக்கள் உடனடியாக அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டு மன்னிப்பு வழங்கப்பட்டு நரக நெருப்பை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துறான். ஆனா
கடைசியாக சொல்லப்பட்ட இந்த நபர் ஒரு பொறுப்பை வாங்கி அந்த பொறுப்புல மோசடி செய்தாரு, அல்லது அந்த பொறுப்புக்கு உண்டான வேலையை செய்யாம அமானிதமானதை வாங்கி வச்சுட்டு அவர் அப்படி சும்மா இருந்தார் அப்படின்னு சொன்னா இவருடைய பிரார்த்தனைகள், இவருடைய தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லாம் வல்ல இறைவன் எந்த குணத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை விரும்புவானோ அந்த குணம் உடையவர்களாக, அந்த நற்குணம் உடையவர்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரனுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில்